ஓப்பன் சோர்ஸ் போகிறது எனக்கு கேட்டால் வேஸ்ட். ஜாயின் பண்ண 6 மாதம் இன்னொரு கம்பெனி, இன்னும் 1 வருஷம் இன்னொரு கம்பெனினா தட் இஸ் கிளியர்லி ரெட் ஃபிளாக். மோஸ்ட் லைக்லி பி ரிஜெக்டட். என்னை பொறுத்த வரையும் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு, ரெஸ்யூம்ல இவ்வளோ வேஸ்ட்டு. ஹாய் கைஸ், ஜெய் கணேஷ் ஹியர். ஸோ லைஃப்பில் நம்ம உருப்புறதுக்கு முக்கியமான 2 விஷயம். ஒன்று வந்து கெரியர், ஒன்று வந்து பர்சனல் ஃபினான்ஸ். இது ரெண்டுமே நீங்கள் டாப் நாச் குவாலிட்டி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நிறைய பேர் வந்து நான் எந்த வீடியோ போட்டாலுமே இந்த கோர்ஸ் நல்லா இருக்கா, அந்த கோர்ஸ் நல்லா இருக்கான்னு எங்கே ரிவ்யூ கேட்குறீங்க. சி கைஸ், நான் மறுபடியும் சொல்கிறது தான், நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது வந்து தப்பே இல்லை. நான் நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா அண்டர் கைடன்ஸில் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறது என்றைக்குமே வந்து ஒரு பெட்டரான விஷயம். பிகாஸ் டைம் இஸ் மணி, நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது. அண்ட் செகண்டு, நீங்கள் புக்கு படித்து பல வெப்சைட் நோண்டி கற்றுக்கிறது வந்து ஒரு அண்டர் கைடன்ஸில் ஒரு ஸ்ட்ரக்சராக நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிடலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அது ஒரு அந்த கைடன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து நீங்கள் சாம்பிள் லெக்சர்ஸ் வந்து நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். சில பேர் வந்து இந்த அகாடமி கரெக்டாக இருக்கா, இல்லை இது நல்லா இருக்கா, இல்லை அது நல்லா இருக்கா, என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்டே இருக்கீங்க, ஆர் பர்சனல் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட லெக்சர்ஸை டிமாண்ட் பண்ணுங்கள். அவங்க நடத்துகிற ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கா, இதே மாதிரி நடத்துகிறேன் எல்லாமே நான் புரிஞ்சுப்பேனா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்கள். ஆஸ் சிம்பிள் as that. அண்ட் அதே மாதிரி இன் மை ஒப்பீனியன், இட் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல். ஒரு வெறும் டிஎஸ்சியை மட்டும் கற்றுக்கிறதுக்காக மேக்ஸிமம் ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாண்டி ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை எனக்கு கேட்டால். அண்ட் ஸோ ஈவன் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைவர் நல்ல டிஎஸ்சி எங்கே போனாலுமே மேக்ஸிமம் 5K மேலே யாருங்க சார்ஜ் பண்ணுறதில்ல. அப்படியே இப்போ நீங்கள் வந்து 10-15K சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, அகெயின் இந்த வந்து டிஎஸ்சி இல்லை, இட் இஸ் ஆல் அபவுட் டிஎஸ்சின்றது இப்போ வந்து முதல்ல ஒரு 70-80% டிஎஸ்சி தான் செலக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அந்த பர்சன்ட் வந்து கொஞ்சம் குறையும், 60% ஆகும். அப்புறம் ரொம்ப ஒரு ST3 பிரின்சிபலில் டிஎஸ்சி வந்து சும்மா என்ட்ரி லெவல் தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிசைனில் தான் நோண்டுவாங்க, ரைட்? ஸோ இது வந்து ஒரு ST2 மேங் லெவலில் கிராக் பண்ணுற அளவுக்கு என்ன தேவையோ எல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு கம்பேரிஷன் கொடுக்கணும்னா சிம்பிள். நான் வந்து கூட சீக்கிரம் ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் ஷேர் பண்ணுவேன். அந்த டெஸ்டிமோனியல்ஸில் வந்து மொத்தமாக இந்த மாதிரி டெலாய்ட் வந்து ப்ராடக்ட் பேஸ்டு, அப்புறம் வந்து 6 ஃபிகர் சேலரி, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல போகிறது இல்லை. என்ன உண்மையோ அது மட்டும் நீட்டாக அந்த வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் லைனாக பிளேஸில் அவங்க டெஸ்டிமோனியல்ஸ் மட்டும் தான் லைனாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதான இன்னொரு கம்பேரிசன்னா, மேபி நீங்கள் மற்ற ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஹோவில் பிளேஸ் ஆகணும், இல்லை இந்த மாதிரி ஒரு 8 LP பிடிக்கணும்னு சொல்லி வருவாங்க. ஆனால் என்னோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க, ஆல்ரெடி இஸ் ஒர்க்கிங் இன் ஜோ, ஷி இஸ் ஒர்க்கிங் இன் ஜோ, அவங்களே ஒரு 4-5 பேர் வந்து என்னோட ப்ரோக்ராமில் வந்து அடுத்த லெவல் போகணும், 20+ LP போகணும்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து 14 LP 15 LP இந்த ரேஞ்சில் இருக்க நிறைய பேர் என்னோட ப்ரோக்ராமில் இருக்காங்க. பிகாஸ் தே வாண்ட் டு கோயிங் டு நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதுதான் மற்ற ப்ரோக்ராம்ஸ்க்கு என் ப்ரோக்ராம்ஸ்க்குள்ள வித்தியாசம். என் ப்ரோக்ராம்ஸில் வந்து நீங்கள் மேங் லெவலில் ST2 ST1 போகிற லெவல் வந்து எல்லா கண்டென்ட்ஸும் டீப்பாக டாப் நாச் குவாலிட்டியில் இருக்க போது. ஒரே ஒரு குறை என்னன்னா, அஃப்கோர்ஸ் ஐ டுக் லைக் 1-2 months அதை லாஸ்ட் லைவ் செஷன் பார்த்து உங்களுக்கு தெரியும், நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பேன். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவ்வளோ உங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே லைஃப் டைம் அக்சஸ் ப்ளஸ் வரப்போ ஒரு ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 60-70% ஆஃப் நான் கொடுத்துருங்க. ஸோ ஐவ் ஜஸ்டிஃபைட் த டிலே அண்ட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் ட்ராக் நவ். இப்போ வந்து எல்லாருமே டெம்ப்ட் ஆஃப் லெட்டர் வாங்கிட்டு நோட்டு சர்வ் பண்ணிட்டு மேங் லெவல் கம்பெனிஸ், நெக்ஸ்ட் லெவல் Tier 1 Tier 2 லெவல் கம்பெனிஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றத அடுத்த பிளான். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைவ் செஷன் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஒரு ரெஸ்யூம் வந்து எல்லாரும் மொத்தமாக வந்து நீங்கள் 80s ஃப்ரெண்டில் கிரியேட் பண்ணணும், நீங்கள் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணணும், அந்த டூல் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் தென் நான் வந்து இப்போ சொல்லிட்டு வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்க ரெஸ்யூம் டிப்ஸ்லாம் நான் லைவ் இன்ட்ராக்ஷன் சொல்லியிருப்பேன். அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை தாண்டி சில டிப்ஸ் இருக்குது. இதை தாண்டி வந்து லிங்க்டின்ல வந்து எப்படி வந்து கரெக்டாக கால் வாங்குறது, பேசிக்கலி வந்து சில ப்ராஜெக்ட்ஸில் எப்படி எஃபெக்டிவாக இன்க்ளூட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனாக ரெக்கார்டிங் செஷன்லாம் சொல்ல முடியாது. அகெயின் ஃபினான்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் வந்து ஓப்பன் ஃபோரம்னு சொல்ல முடியாது. என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தெரியும். பிகாஸ் தோஸ் ஆர் ஆல் சம் திங்ஸ் which cannot be recommended openly. But there are some tricks, there are some workarounds that you can do to get a call. But அதில் என்ன ஓப்பனாக சொல்லும்போது அது இன்டர்னல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் சொல்ல முடியும். பட் தென் இந்த டிப்ஸே போதுமானது தான் நீங்கள் நல்ல ஒரு கால் வாங்குறதுக்கு. ஐ ஹோப் யூ என்ஜாய் தி செஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி கேதர் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ வெரி ஃபஸ்ட்டு வந்து மொத்தமாக யாருக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கால்ஸ் வருதோ அவங்களோட ரெஸ்யூம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நான் சும்மா ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தேன். அப்புறம் வந்து ஏதாவது கம்யூனிட்டி செஷன்ஸ் நடந்துச்சா ஸ்கேலாவில் ரீசெண்டாக, அதுமாதிரி நல்ல ரெஸ்யூம்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அது ஏதாவது கண்டுபிடிச்சேன். ஒரு 2 செஷன் இருந்துச்சு. 2 இருக்க ப்ரோஸ் மட்டும் நல்ல விஷயம் மட்டும் எடுத்துருக்கேன். அப்புறம் மொத்தமாக யூடியூப் வீடியோஸ் 2 பார்த்தானே எதுவுமே செட் ஆகல. ஸோ ஸ்கேலாக கம்யூனிட்டி செஷன்ஸில் கொடுத்த டிப்ஸ் நல்லா இருக்கு. அது போக எனக்கு தெரிஞ்ச சில சைக்காலஜி ட்ரிக்ஸ். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாயிண்ட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில் பிஸ்னஸ் எஜுகேஷன். இது எல்லாமே நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் தான். நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ரெக்கார்டும் ஷேர் பண்ணிடுவேன். இந்த எந்த பாயிண்ட் வந்து உங்கள் ரெஸ்யூமில் இல்லையோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வந்து எனக்கு ரெஸ்யூம் ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்க. பட் தென் எல்லா ரெஸ்யூமும் ரிவ்யூ பண்ணி டிப்ஸ் கொடுக்குறது, பர்சனலைஸாக டிப்ஸ் கொடுக்குறது டைம் இல்லை.
பத்தி நான் இப்போ சொல்ற எல்லா பாயிண்ட்ஸும் நீட்டா நீங்க அப்சர்வ் பண்ணி அதுல நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ரிசல்ட்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணாலே தட் வுட் பி மோர் தென் எனஃப், ரைட்? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்கில் வெர்சஸ் எஜுகேஷன். ஸோ பேசிக்கலி இன் மை ஒப்பீனியன் ஸ்கில்ஸ் மேட்டர்ஸ் மோர் தென் எஜுகேஷன், ரைட்? ஸோ நீங்க இந்த ஸ்கில் செக்ஷன்ல நீங்க போடுறது எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு ரெலவெண்டான ஸ்கில்லா இருக்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, பை எனி சான்ஸ் நான் அதிக ஸ்கில் போறேன்னு சொல்லி நீங்க பாயிண்ட் இஷ்டத்து ஸ்கில் போட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லட்சி நீங்க ஒரு ஐஏஎம் ஆர் ஐஐடிலே நீங்க படிச்சிருக்கீங்க, உங்க எஜுகேஷன் அவ்வளோ வேல்யூவா இருக்கு, அண்ட் உங்க ஸ்கில்ல வந்து நான் எல்லாமே போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஜாவா சீலாம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஷெல் ஸ்கிரிப்டிங் அது தெரியும் சொல்லி நீங்க போட்டீங்க. ஸோ உங்க ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். ஆஃப்கோர்ஸ், ஏன்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, ரெலவெண்ட் ஸ்கில்ஸும் இருக்கு, அது போய் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸும் இருக்கு, நல்ல எஜுகேஷனும் கூட சொல்லி எல்லாம் செலக்ட் ஆயிருதுன்னு வைங்களேன். அங்க போய் ஷெல் ஸ்கிரிப்டிங் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம்னா அப்புறம் ரிஜெக்ட் ஆயிருங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் தம் ரூல் வந்து நெவர் லை இன் யோர் ரெஸ்யூமே தட் யூ கேனாட் பேக்கப் வித் யோர் நாலேஜ். ஓகே, ஸோ அப்படின்னு எல்லாமே 0 to 100% ஆனஸ்டா போடுன்றதுலாம் செகண்டரி. பிரைமரி திங், நீங்க வந்து ரெஸ்யூம்ல ஒரு சின்ன வார்த்தை நீங்க ஆட் பண்ணா கூட அதை வந்து பேக்கப் பண்ற அளவுக்கு உங்க நாலேஜ் இருக்கணும். அதுல ஓரளவுக்கு இன்டர்மீடியட் லெவல் மேல கேட்டா கூட உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து எனக்கு எஜுகேஷன் வந்து நான் வந்து ஊர் பெயர் காலேஜில் படிச்சிருக்கேன், ஆர் நான் வந்து 10th மார்க் கம்மியாக இருக்கு, அதெல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு கேட்டா யூ கேன் அவாய்ட் 10th 12th மார்க் இஃப் யுவர் மார்க் இஸ் வெரி லோ. வெறும் உங்க காலேஜ் டிகிரி மட்டும் போடுங்க. இல்ல எனக்கு 10th 12th மார்க் ஓரளவுக்கு சொல்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுவும் இப்போ சேர்த்து போகலாம் எஜுகேஷன். டிபெண்ட்ஸ். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா பிளஸ் பேசிக்கலி நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க பிளஸ் உங்களோட ஸ்கோரும் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு அப்படின்னா 10th 12th காலேஜ் எல்லாமே போடுங்க எஜுகேஷன் செக்ஷன்ல. இல்லை எனக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 10th 12th தான் போகணும் அவசியமே இல்லை, டிகிரி மட்டும் போட்டால் போதும். ஓகே, இன் மை லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஸ்கில் மேட்டர்ஸ் மோர் தன் எஜுகேஷன். எஜுகேஷன்ல இருக்கான இதுக்கு சொல்லிட்டேன். அண்ட் ஸ்கில்ஸ் வந்து நான் கடைசியாக ஒரு நல்ல 2-3 ரெஸ்யூம்ஸ் நான் காட்டுறேன், அந்த ரெஸ்யூம்ஸ்ல எப்படி வந்து அவங்க ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஸ்கில்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த பார் ஸ்கேலிங் போடுங்க ஆர் ஸ்டார் ரேட்டிங் வாட் எவர். பேசிக்கலி இப்போ நான் ஜாவா அப்படின்னா நான் 4 out of 5 ஸ்டார் ஆர் லைக் ஒரு பார் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டார் ரேட்டிங். அந்த மாதிரி அந்த ஸ்கில்ஸ்லேயே ஒரு கேம் வந்து இந்தந்த ஸ்கில் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இந்தந்த டாபிக்லாம் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி. ஆனா டோன்ட் புட் எனிதிங் பிலோ 3 ஸ்டார், இதர் புட் 5 4. ரொம்ப ரேர் டு ரேரஸ்ட் கேஸ்ல அடியில ஒரு ஸ்கில் போடுறீங்கன்னா மேபி 3 போட்டுக்கலாம். பட் யா, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும் நீங்க, ரைட்? ஸோ இந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பல ஆங்கிள் காட்டலாம். இதுல வந்து ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டொமைன் நாலேஜை வந்து நீங்க கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ வாட் டு ஐ மீன் இஸ் பேசிக்கலி இப்போ லெட்ஸே நீங்க வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ல ஒன் ஆஃப் த கிளைண்ட் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கிளைண்ட் வந்து லெட்ஸே ஒரு பேங்கிங் கிளைண்டா இருக்காங்க, ஆர் ஈவன் லெட்ஸே ஒரு மெடிக்கல் கம்பெனி கிளைண்டா இருக்காங்க. அப்போ அது வந்து நீங்க கரெக்டா நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நீங்க ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் பேஸ்ல ஏதோ ஒரு கிளைண்ட்ல ஒர்க் பண்றீங்க, அந்த கிளைண்டோட டொமைன் வந்து ஒரு பேங்கிங்கோ இல்ல ஒரு சாஸாவோ இல்ல ஒரு பிசினஸ் அப்ளிகேஷனாவோ இல்ல ஒரு மெடிக்கல் அப்ளிகேஷன் ஏதோ இருக்குன்னா, நீங்க அந்த மாதிரி இப்போ ஒரு மெடிக்கல் அப்ளிகேஷன் மெடிக்கல் ரிலேட்டட் நிறைய கம்பெனிஸ் இருக்கும், ரைட்? அந்த கம்பெனிஸ்க்குலாம் நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வந்து கொஞ்சம் மேம்படுத்தி காட்டி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும், ரைட்? நிறைய பேருக்கு வந்து எனக்கு காலே வரமாட்டேது அப்படின்னா, அப்ப நீங்க கரண்டா ஒர்க் பண்ற கம்பெனில எந்த டொமைன்ல இருக்கீங்களோ அந்த டொமைன் எக்ஸ்பீரியன்ஸை போட்டு அந்த டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் அதில் உள்ள எல்லா டொமைன்லயுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா மோஸ்ட் லைக்லி ஒரு கெட்ட கால், ரைட்? இது உண்மையிலும் நல்ல ஒரு ட்ரிக்கா இருக்கும். ஸோ ட்ரை டு கேபிட்டலைஸ் யோர் கரண்ட் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டொமைன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அண்ட் இப்போ அடுத்து இதுல இருக்க செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நமக்கு எல்லா ஸ்கில்ஸும் நீங்க கிளட்டர் பண்ணிடக்கூடாது. ஸோ பேசிக் கிளட்டர் இந்த சென்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல போட்டு அசிங்கமா காட்டிடக்கூடாது ரெஸ்யூம்ல, ரைட்? இப்போ ஸ்கில்ல வந்து நிறைய ஸ்கில்ஸ் நீங்க போடுறீங்க, ஒரு 7-8 ஸ்கில் நீங்க போடுறீங்க அப்படின்னா அது பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமாயிரும் ரெஸ்யூம்ல, ரைட்? ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 6-7 போடலாம், அது தாண்டிலாம் போட்டோம்னா அந்த ஸ்கில் செக்ஷன் ரொம்ப பெருசா நீளமா வளர்ந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், எந்தெந்த ஸ்கில்லா ஓகே ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான ஸ்கில்ஸ்ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, ஆனா அது போக சில ஸ்கில்ஸ் இருக்கு, அதை நீங்க ஆட் பண்ணணும், நீங்க இடம் பத்தல அப்படின்னா அது வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ரெலவெண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்ன சால்வ் பண்ணீங்கன்ற மாதிரி நீங்க காட்டலாம். ஸோ பேசிக்கலி secondary or the skills you want to add but then you don't have space, use those things to add, because ultimately வந்து keywords தானே, அந்த keywords வந்து ஸ்கில்ல இருந்தானே உங்களுக்கு ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தானே. ஸோ இந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி நீங்க எப்படி வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்க. ஸோ யூஸ் யோர் skill
in your experience and how you made impact, preferably business impact. ஓகே, ஸோ இப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இம்பேக்ட் இன் த சென்ஸ் ஆல்வேஸ் பிளே வித் நம்பர்ஸ். ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் நம்பர் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் ஏபி ஆப்டிமைஸ் பண்ணேன், இதனால வந்து இத்தனை யூசர்ஸ் வந்து இங்கேருந்து இவ்வளோ இத்தனை யூசர்ஸ் ஸ்கேலபிள் பண்ண முடிஞ்சு, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நம்பர்ஸாக கொஞ்சம் ப்ராமிசிங்காக ஒரு பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ் நம்பர்ஸாக போகிறது வந்து பெட்டர், ரைட்? இது ஒரு நல்ல ஒரு டிப்பாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்த இன்னொரு டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ட்ரை டு ஹேவ் ஒன் டீம் ஸ்கில், ரைட்? இப்போ பேசிக்காகவே நம்மளோட அகைன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து நான் கம்யூனிகேஷன் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண மாட்டேன். நமக்கு வந்து இடம் இருக்குது ஸ்கில் செக்ஷன்ல, அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அந்த ஸ்கில் எனக்கு இருக்குன்ற மாதிரி நம்ம காட்டிக்கணும், ரைட்? ஸோ அடுத்து நமக்கு தேர்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா டீம் ஸ்கில்ஸ் நீங்கள் ஆட் பண்ண. லைக் ஃப்ரம் பிஸ்னஸ் ஃப்ரம் ரெக்ரூட்டர் பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு தேவை ரெண்டு ஸ்கில் தான். ஒன்று உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில், ஒன்று உங்களோட டீம் ஸ்கில். டீம் ஸ்கில் இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், ஈவன் ஃபார் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். டெக்னிக்கல் ஸ்கில் ஈக்குவலாக டீம் ஸ்கில் பார்ப்பாங்க, ரைட்? டீம் ஸ்கில்ஸ் அல்டிமேட்லி நீங்க ஒரு டீம்லயோ இல்ல ஏதோ இன்னொரு டீமோட கொலாபரேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ற சூழ்நிலை வரும். அது வந்து ஆல்ரெடி நீங்க பண்ணிருக்கீங்களா ஆர் நீங்க பண்ண மாதிரி நீங்க காட்டினா கூட தட்ஸ் கோனா ஆட் அ வெரி குட் வேல்யூ, ரைட்? சரி, ஓகே. இப்போ இந்த டீம் ஸ்கில்ஸ் நீங்க எப்படி என்ன பண்ணலாம்? லைக் ஐ லெட் அ டீம் ஆர் ஐ கான்ட்ரிபியூட்டட் ஆர் ஐ கொலாபரேட்டட் வித் அதர் டீம் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் ப்ராப்ளம். அந்த மாதிரி வந்து ஒரு டீம் கொலாபரேஷனோட ஆர் ஒரு டீம் லீட் பண்ணி நான் வந்து ஒரு விஷயத்த சாதிச்சேன் என்னோட கம்பெனில அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறதும் பெட்டர். ஸோ இந்த 3 டிப்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா நீட்டாக வந்து மேம்படுத்தி காட்டுங்க, ஓகே? அண்ட் ஃபைனலாக நான் வந்து கடைசியாக எல்லாரும் சொல்கிறேன், அந்த நீங்கள் எந்த யூடியூப் வீடியோ பார்த்தாலும் டிப்போ இருக்கக்கூடாது, கிராமலியர் இருக்கக்கூடாது, ஃபார்மட்டாக இருக்கணும், ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், இதெல்லாமே கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ரொம்ப ரியல் டைமாக அல்டிமேட்லி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி தான் முடிஞ்சிட்டு ரெக்ரூட் வராங்க அப்படின்னா அந்த ரெக்ரூட்டர் வந்து உங்க ரெஸ்யூம் பார்க்கணும் மிஞ்சி போனால் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்க போகுது. அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல அவங்களால வந்து சின்ன சின்ன விஷயமா இவ்வளோ டீப்பெல்லாம் பார்க்க முடியுமா? முடியாதுதான். அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த டெக்னிக்கல் ஹைரிங் மேனேஜர் என்ன ரெலவெண்டா என்ன கேள்வி கேட்குறாங்களோ, என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ, என்ன கீவேர்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் அவங்க பேசிக்காக பார்ப்பாங்க. ஸோ ஹெச்ஆர் கண்ட வந்து பாஸ் ஆகிறதுக்கு வெளியில இருக்க டிப்ஸே போதும். நான் சொல்றது எல்லாமே நீங்க ஒரு ஹைரிங் மேனேஜர் அவங்களும் உங்க ரெஸ்யூம் பார்த்தா கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்க ரெஸ்யூம்ல எந்த நீங்க இம்ப்ரெஸ் பண்ணலாம். பிளஸ் சில இடத்துல வந்து ஒரு எம்ப்ளாயை நீங்க ரெஃபர் பண்ண சொல்லுவீங்க ஆர் வேற ஏதோ ஒரு அவுட் சோர்ஸ் மூலமா நீங்க ரெஃபர் பண்ண சொல்றீங்க அப்படின்னா அப்போ உங்க ரெஸ்யூம் நல்லா நிக்கணும். ஸோ ஒரு டெக்னிக்கல் பர்சன் உங்க ரெஸ்யூம் படிச்சா இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தான் நான் சொல்றேன். இந்த ஹெச்ஆர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ்லாம் வந்து அது நீங்க பேசிக்கா ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் போட்டாலே போதும். அதில் கூட முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்ச டிப்ஸ் நான் சொல்றேன் கடைசியா. பட் யா, சரி, ஓகே. ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ என்ன பத்தி தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யோர் ப்ராஜெக்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலா இருந்தீங்க அப்படின்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ண போறீங்க. ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கம்மியா போடலாம், இல்லை காட்டாம கூட விட்டுலாம். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா உங்களால ப்ராஜெக்ட் மட்டும் தான் காட்ட முடியும், ரைட்? ஸோ ப்ராஜெக்டும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் சரி இந்த 3 டிப்ஸும் பொருந்தும், ஓகே? ஸோ இதுதான். ஸோ இப்போ நீங்க ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த கம்பெனில அவங்க எந்த டெக்ஸ்டாக் எதிர்பார்க்குறாங்களோ அந்த டெக்ஸ்டாக்ல நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களா அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த டெக்ஸ்டாக்ல நீங்க எப்படி பண்ணீங்க, உங்க எஃபெக்ட் எப்படி பண்ணீங்கன்ற மாதிரி நீங்க கொஞ்சம் வெளியேற்றி சொல்லணும், ஓகே? சரி, ஓகே. இப்போ அடுத்து நிறைய பேருக்கு வந்து சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமா இல்லை மல்டி பேஜ் ரெஸ்யூமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும், ரைட்? நிறைய பேர் வந்து சிங்கிள் பேஜ் தான் போடணும்னு சொல்லுவாங்க. பட் தெர் ஆர் சினரியோஸ் வேர் மல்டி பேஜ் ஆல்சோ மேக் சென்ஸ். ஸோ அது எப்போ அப்படின்னா நீங்க வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா முக்கால்வாசி அவங்க மல்டி பேஜ் எதிர்பார்க்குறாங்க, ஓகே? பட் தென் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் டு பிளேஸ் இன் சர்வீஸ் பேஸ். பட் தென் இஃப் யூ வாண்ட் டு கெட் பிளேஸ் அஸ் டிஎல் இன் சர்வீஸ் பேஸ் ஆர் சம்திங் லைக் தட், தென் அவங்க they need to know as much as they can from about you. ஸோ சர்வீஸ் பேஸுக்கு மல்டி பேஜ் வச்சும் ஆக்சுவலி பெட்டர் தான். பட் தென் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக நீங்கள் போறீங்க அப்படின்னா சிங்கிள் பேஜ் மட்டும் தான், ஸ்ட்ரிக்டாக சிங்கிள் பேஜ் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண கேட்குறீங்கனாலும் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் பேஜ்ல கொடுங்க. ஏன்னா ஒருத்தர் உங்களை ரெஃபர் பண்ண நினைச்சு உங்க ரெஸ்யூம் படிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ படிக்கும்போது 2-3 பேஜ்லாம் படிச்சா காண்டாயிரும். ஒரே பேஜ் தெளிவா நீட்டா படிச்சுட்டு போயிடணும். அதே மாதிரி உங்க ரெஸ்யூம்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய உங்க ரெஸ்யூம் ஸ்ட்ரென்த் மட்டும் தான் காட்டணும், வீக் காட்டவே கூடாது, ஓகே? ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த டாப் செக்டர்ல போட ட்ரை பண்ணுங்க. கண்ணு வந்து எடுத்தோடனே நம்ம கண்ணில் படுறது வந்து ரைட் கார்னர் தான், ஆர் அட்லீஸ்ட் மிடில் டு ரைட் கார்னர். இந்த இடத்துல தான் அதிகம் பார்த்துன்னு டக்குன்னு அங்கே தான் போகும். ஸோ அந்த நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ஃபார்மேட்ஸ் நான் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். அந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ரென்த் இருக்கிறதுல பெரிய ஸ்ட்ரென்த்ஸ்ல எந்த இடத்துல போடணும் அப்படின்றப்ப நான் ஃபைனலாக சொல்கிறேன். பட் தென் திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங் டு லுக் ஃபார். நெவர் புட் யுவர் வீக்னஸ். உங்களுக்கு ஒன்று தெரியல, ஒரு அரைகுறையே தெரியும்னா அது போடவே போடாதீங்க. இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் தட், ஓகே?
இது வந்து அச்சீவ்மெண்ட் செக்ஷன்ல வரும். பேசிக்கலி அச்சீவ்மெண்ட் செக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முடிஞ்சளவு யூனிக் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி யூ ஹவ் டு கிரியேட் யுவர் யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ அது வந்து என்ன வேணா இருக்கலாம். உங்களோட ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், ஆர் நீங்கள் ஏதாவது ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷனாக இருக்கலாம், இல்லை ஓரளவுக்கு வெல் நோன் சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கலாம், ரைட்? ஸோ இட் கேன் பி எனி திங். பட் தென் அது கொஞ்சம் யாரும் கேள்விப்படாத ஒரு நல்ல விஷயமா இருந்தால் நல்லா இருக்கும். சும்மா வந்து எல்லாரும் வழக்கம் போல லீக் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன், இது அவ்வளோ பண்ணிருக்குன்றது முடிஞ்சது கடைசியாக போட ட்ரை பண்ணுங்க. உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல நீங்க போற ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து இட் ஷுட் பி வெரி யூனிக். அது அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. சரி கைஸ், நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலி நான் படிச்ச வரையும் ஓப்பன் சோர்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்றது வந்து நான் ரெஸ்யூம்ல போறதுனால எனக்கு ரெஸ்யூம் வேல்யூ ஆட் ஆகும், அதனால எனக்கு அதிக கால்ஸ்ன்றதே இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல். அது ஆக்சுவலா அப்படி இல்லை, அது ஆக்சுவலா ரிவர்ஸ். எப்படின்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ் இருக்கும். அந்த ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ்ல நீங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களை ஹையர் பண்றதுலயோ இல்லை அந்த இடத்துல அந்த இன்னர் சர்க்கிள் ஃபவுண்டர்ஸ் வந்து உங்களை பார்த்து ஹையர் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தி. ஸோ நீங்க ஓப்பன் சோர்ஸ் நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2.5 years முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ராப்பி இப்போ அசுரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் தென் அந்த மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்கும். அங்கே போய் அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த கான்ட்ரிபியூட் பண்ண இடத்துக்காகவே அதுலேயே அவங்களுக்கு வந்து ஹைரிங் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் போகிறதா பெட்டர். இல்லை நான் ஓப்பன் சோர்ஸ் வந்து ஆட் பண்ணணும், எனக்கு வேல்யூ ஆட் பண்ணி தீரணும்னீங்கன்னா அதுக்கு சில இதெல்லாம் இருக்கு. ஜாவா டிசைன் ரெபாசிட்டின்னு ஒன்று இருக்கு. அது லிங்க்ஸ் நான் மேபி நான் இன்டர்ன் செகண்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி ஜாவா டிசைன் ரெபாசிட்டரி ஆர் ஜாவா அல்காரிதம் சொல்லி ஒரு ரொம்ப எல்லாரும் எல்லா கம்யூனிட்டி பெரிய பெரிய ஜாவான்கள்லாம் அந்த ஜிட்ரு போல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 ஜிட் ரெபாசிட்டரி பைத்தானுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ நோட்டட் டவுன் தோஸ் திங்ஸ். அல்காரிதம் ஜாவா டிசைன் ரெபாசிட்டரி, அதே மாதிரி அல்கோ பைத்தான், எம்எல் லைப்ரரி, எம்எல் வந்து ஏதோ சை டெக் என்னமோ வரும் சம்திங். ஸோ இது நீங்க நெட்ல அடிச்சிருக்க வாட் ஆல் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரிஸ் இன் விச் இட் இஸ் ஆக்டிவ் இன் 2025 அண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு ஹையர் இஃப் ஐ டன் அ வெரி குட் கான்ட்ரிபியூஷன் ஆன் இட். அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எடுங்க. இப்போ நீங்க ஜாவா டிசைன் ரெபாசிட்டரியில வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஹை பீரியட் ஆஃப் டிசைன் பேட்டர்ன் வந்து நீங்க காட்டியிருக்கீங்க, அதாவது வந்து இட்ஸ் வெரி குட் திங். இதுல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பண்ணலாம். பட் யா, ஸோ பைபாட், ஸ்ட்ராப்பி, லிங்க் செயின் இதெல்லாமே நல்லா ஓப்பன் சோர்சஸ். சரி, போனா இந்த மாதிரி போங்க. மொத்தமா வந்து லைக் ஊர் பேர் ஓப்பன் சோர்ஸ் போறதே வேஸ்ட். ஓப்பன் சோர்ஸ் போறது எனக்கு கிட்ட வேஸ்ட். அப்படி போட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறதுல ஒரு சிம்பிள் கான்ட்ரிபியூஷன் என்னன்னா இருக்கலாம். ஒரு என்ட்ரி லெவல் கான்ட்ரிபியூஷன் ஆக்சுவலி சில இடத்துல வந்து ஜிடெக் சொல்ல கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி காட்டணும். அப்புறம் வந்து மேபி சிம்பிள் பக்ஸ் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணணும், பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கோட் புஷ் பண்றதுக்கானவே எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த பக்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணணும், சம்திங் லைக் தட். தேர் ஆர் மல்டிபிள் வேஸ், பட் தென் திஸ் இஸ் வாட் ஓப்பன் சோர்ஸ் இஸ். Don't think that if I put open source many, I'll get more calls. No, if you contributed really genuinely, if you contributed to some open source and that has made some value in it, then people inside that circle would either ask your resume or refer you to some other good companies. அதுதான் ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கும் நல்ல பிளேஸ். ஓகே, சரி, ஓகே. அப்புறம் ஃபைனலாக வந்து எக்ஸ்டெண்டட் ரெஸ்யூமே இந்த சென்ஸ் லைக் உங்களோட போர்ட்ஃபோலியோ, லைக் உங்களோட ஜிட்டப் போர்ட்ஃபோலியோ இருக்கட்டும். அப்புறம் இதுல வந்து ஏகப்பட்ட இது இருக்கு. பட் தென் இதுல வந்து லைக் ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா nowadays people are creating their own blogs or website. ஸோ இது வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கீங்க அண்ட் நீங்க நான் ஐடில இருக்கீங்க அண்ட் லைக் உங்க சைடில் நிறைய மைனஸ் இருக்கு. உங்களோட விசிபிலிட்டி, நீங்க ஆன்லைன் பிரசன்ஸ் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா மேபி யூ கேன் ட்ரை தீஸ் திங்ஸ். ஸோ நீங்க வந்து கன்சிஸ்டண்டா ஒரு லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டு இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் குட்டி கம்யூனிட்டி கிரியேட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 100 to 100 பீப்புள் ரெகுலரா உங்களை லிங்க்டின்ல ஃபாலோ பண்றாங்க. ஆர் நீங்க வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் நீச் டாபிக்ல நீங்க பேசிட்டே இருக்கீங்க, ரைட்? ஸோ இதுல வந்து எப்போ நடந்திருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் வந்து பெங்களூர் பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் இருக்கான்னு வைங்களேன். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சிடிஓவோ இல்லை ஒரு யாரோ இருக்காரு, அவங்க ஏதோ ஒரு ரிலவெண்ட் டெக்னாலஜி ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க வந்து தேடுறாங்க. அது வந்து பை எனி சான்ஸ் அது ரொம்ப ஒரு நீச் ப்ராப்ளமா இருக்கு, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இல்லை. ஆனா உங்களோட லிங்க்டின் போஸ்ட்ல அதை பத்தி நீங்க பேசிருக்கீங்கன்னா கூட தட் மேக்ஸ் ஹியூஜ் இம்பாக்ட். ஸோ அந்த மாதிரி கூட பிளேஸ் எனக்கு அதான் இருக்கு, ரைட்? ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து என்ன பொறுத்தவரையும் ரியல் ஆன்லைன் பிரசன்ஸ். ஜிட்டப் போர்ட்ஃபோலியோ யூ கேன் ஷோ இட், லைக் நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட் ஜிட்டப் போர்ட்ஃபோலியோ நீங்க போட்டுக்கலாம். பட் தென் இதோட பவர்ஃபுல்லா இருக்கிறது பிளாக்ஸ் ஆர் யுவர் ஆன்லைன் பிரசன்ஸ். அதான் நான் சொல்லுவேன்.
சரி, ஓகே. இப்போ இதுல ஃபைனலா நான் ஃபார்மேட்டுக்குன்னு சில ஒரு ஹேக்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ பேசிக்கலி நான் பார்த்த ஹேக்ஸ் என்ன அப்படின்னா, yeah, of course, there are some ready-made template. It's better to use those things, right? And then you should have like உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி டெடிகேட்டட் ரெஸ்யூம் கிரியேட் பண்றதா பெட்டர். அண்ட் ஆல்வேஸ் ஹேவ் 2 or 3 ரெஸ்யூம்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் ஃபார் டிஃப்ரெண்ட் நீட்ஸ். மேபி ரெண்டு டொமைன் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஒரு இப்போ நீங்க ஆல்ரெடி டொமைன் ஒர்க் பண்றீங்கன்னா அந்த டொமைன் ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இன்னும் வந்து ஒரு ஜென்ரிக்கா அந்த வெறும் அந்த ஸ்கில் அண்ட் டெக்ஸ்டாக் ஓரியன்டாவே ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு அந்த ஸ்கில் டெக்ஸ்டாக் ஓரியன்ட் வந்து அடிக்கடி அப்ளை பண்ணுங்க. பட் தென் இன்னொரு ரெஸ்யூமே வந்து உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி அந்த டொமைன் ரிலேட்டட் கம்பெனி மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஸோ மேபி யூ கேன் ஹேவ் 2 things, either domain specific or tech stack specific or even hybrid version. அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரெஸ்யூம் ஃபார் வச்சு யூ கேன் கீப் ஆன் அப்ளைங். ஓகே, இப்போ இன்னொரு ஹேக் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஐ திங்க் ஐ ரெட் திஸ் இன் சம் போஸ்ட், ரெடிட் போஸ்ட் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. ஆனால் இது நல்ல ஹேக் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னதுன்னா, நீங்க இப்போ ஒரு கம்பெனி அப்ளை பண்றீங்கன்னா அந்த கம்பெனில ஒர்க் பண்ற நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயிஸ் சில பேர் வந்து அந்த லிங்க்டின்ல அவங்க ரெஸ்யூம் வந்து ஓப்பன் வச்சிருப்பாங்க, ரைட்? அவங்களோட ரெஸ்யூம் அந்த நீங்க எந்த கம்பெனி அப்ளை பண்றீங்களோ அந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸோட ரெஸ்யூமோட ஃபார்மேட்ல பார்த்து அதுல இருக்க கீவேர்ட்ஸ்லாம் பார்த்து அதை மாதிரி ஒரு அதை இன்ஸ்பயர் பண்ணி நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா the chances of you getting call is very very high. So this is something you can follow. Even I am planning to follow this. Like Airbnb ஒர்க் பண்ற கம்பெனிஸோட ரெஸ்யூம்ஸ்லாம் ST2 ரெஸ்யூம்ஸ்ல எடுத்து பார்த்து அந்த மாதிரி நீட்டா நச்சு கூட பண்ணலாம், ரைட்? அது கூட நல்ல ஹேக்கா இருக்கும். ஸோ பேசிக்கலி கரண்ட் எம்ப்ளாயி ஆஃப் யோர் ட்ரீம் கம்பெனி ரெஸ்யூம். இதை வந்து இன்கேஸ் ஒரு நல்ல ரெஸ்யூம்ஸ் உங்க வந்து எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் மோஸ்ட்லி இருக்கும், அப்படி இல்லைன்னா கூட யூ கேன் பிங் டெம், ரைட்? அப்புறம் லிங்க்டின்ல வந்து ஏகப்பட்ட வித்து இருக்கு. ஆக்சுவலா வந்து ஸ்கேல்ல ஒரு செஷனே இருக்கு, 2.5 மணி நேரம் செஷன். வாட் ஆல் தி ட்ரிக்ஸ் யூ கேன் யூஸ் லிங்க்டின் டு கெட் கால்ஸ் அப்படின்ட்டு. அதை ஒன்றும் பார்க்கல. அடுத்த மேபி இன்னொரு வாட்டி நம்ம கனெக்ட் ஆகும்போது அந்த லிங்க்டின் என்னெல்லாம் வித்த பண்ணலான்றது நான் தனியாக சொல்றேன். பட் இப்போதைக்கு நான் சொல்றேன் நான் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணாலே தட் இஸ் மோர் தென் இனஃப் டு இம்ப்ரெஸ் குட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ், ரைட்? இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் வந்து வேற டொமைன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், லைக் டெவலப்பரா இல்லாம நான் வந்து ஒரு சிஸ்டம் அனலிஸ்டா இருக்கேன், ஒரு வேற ஏதோ இடத்துல இருக்கேன் அப்படின்னா, அப்போ வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட முடிஞ்ச அளவுக்கு டெவலப்பிங் திங் வந்து இன்க்ளூட் பண்றே போகணும். அகைன் நான் சொன்ன டிப்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல் டிப்ஸ்ன்ற இது 3 தான். இதை 3 நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும், ரைட்? ஸோ இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் யூ வில் ஆக்சுவலி கெட் மோர் கால். அப்புறம் ஃபைனலா வந்து எல்லாரும் சொல்றதுதான், டிப்போஸ் இருக்கக்கூடாது, கிளட்டரிங் இருக்கக்கூடாது, டிசைன் நீட்டா இருக்கணும், அண்ட் ரெலவென்ஸ் கீ வச்சிருக்கணும், அண்ட் ஃபார்மட் நல்லா இருக்கணும், ரைட்? நான் யூஸ்வலா இந்த ஃபார்மட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, இதுக்கு குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு, பட் ஓகே. ஸோ பேசிக்கலி லெஃப்ட் சைட்ல வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன், சம்மரி, வாட் எவர், அண்ட் ஸ்கில்ஸு, ஸ்டார் ரேட்டிங்கு, அண்ட் ரைட் சைட்ல வந்து உங்களோட லைக் இந்த ஃபார்மேட் வந்து பார்க்க நீட்டா இருக்கு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டைம் லைன்ல போட்டு காட்டுங்க. இந்த இயர்ல இது பண்ணேன், இந்த இயர்ல இது பண்ணேன், இந்த இயர்ல இது பண்ண டைம் லைன் போட்டு காட்டுங்க. அண்ட் சில விஷயம் இருக்கு, இது வந்து ஒரு பேக் எண்ட் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட் நீங்க யூஸ் பண்ணாலே மோர் தென் இனஃப். அண்ட் முடிஞ்சாலும் பிக்சர் போட ட்ரை பண்ணுங்க. பிக்சர் இஸ் வெரி குட் இன் ரெஸ்யூமே, ரைட்? பட் தென் நீங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருக்கீங்கன்னா சின்ன டிசைன் காட்டலாம், ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைன் காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெஸ்யூமே வந்து ஷீ இஸ் அ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், ஸோ ஷீ மேட் லிட்டில் பிட் டிசைன். ஸோ நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்ளை பண்றீங்கன்னா மேபி இந்த மாதிரி டிசைன் போட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். But then I won't recommend front end now. But then வேற வழி இல்லை, ஃப்ரண்ட் எண்ட்ஸ்க்கும் நான் ட்ரை பண்றேன், எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரண்ட் எண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அண்ட் யூ ஹேவ் ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட் அப்படின்னா, யூ கேன் ஸ்கில் கேபிட்டலைஸ் தட், ரைட்? சரி, ஓகே. இப்போ ரெஸ்யூம்ஸ்ல வந்து ரெட் ஃபிளாக்ஸ் நான் சொல்றேன். ஓகே, ரெட் ஃபிளாக்ஸ் வந்து யூ மிஸ் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ் இஸ் ரெட் ஃபிளாக். ஓகே, டிப்போ எரர் இருக்கு, கிராமர் எரர் இருக்கு, கிளட்டரிங் இருக்கு. கிளட்டரிங்னா அப்படியே எல்லாம் ஒட்டுக்கா இருக்கு, படிக்க கஷ்டமா இருக்கு. டிசைனே ஒரு மாதிரியா டுபாக்கு டிசைனா இருக்கு, லைக் அங்கங்க பிச்சு இருக்குன்னா படிக்க கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ரெட் ஃபிளாக் தான். ஆனா இதுதான் இன்னொரு பெரிய ரெட் ஃபிளாக்ஸ். தீஸ் ஆர் தி 3 பிக் ரெட் ஃபிளாக்ஸ். ஸோ பேசிக்கலி உங்களோட கெரியர் கேப் ஒன்று இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை ப்ராப்பர்லி. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பர்சனல் ஒர்க் வந்துருச்சு, போர் அடிச்சிருச்சு, நான் ஒரு பிரேக் இருக்கணும்னு நினைச்சேன், இந்த மாதிரிலாம் சொல்லாம எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு, இல்ல வந்து நான் வந்து கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் அது வந்து இழுத்து போற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, ஸோ அவங்க தான் தொடர்றதுக்கு முன்னாடி நானே வந்து சேஃபா ரிலீவ் ஆயிட்டு ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன் மை அப் ஸ்கில்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்க கேப் வந்து ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இருக்கு அப்படின்னா, ஒரு 2-3 மாசம் பெருசா கேப்பே இல்லை. பட் தென் ஒரு 6 மாசம் ஆர் எனிதிங் அண்டர் தென் 1 இயர்,
அண்டர் 1 year அப்படின்னா யூ கேன் சிம்பிளி சே தட் ஒரு பர்சனல் விஷயத்தால வேலை ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அண்ட் பேரலா வந்து அப்ஸ்கில் பண்றதுக்கும் உதவுவா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ ரெண்டுமே ஒரு ஹைபிரிடா ரீசனா சொல்லி நான் வந்து ஒரு 1 year வந்து எல்லாம் இன்னும் ஃபுல்லா என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ என்னென்ன ரெலவென்ட் டெக்னாலஜிலாம் ஒரு வாட்டி படிச்சு நல்லா ப்ராஜெக்ட்லாம் பண்ணி ஐ ஜஸ்ட் வாண்ட் அப்ஸ்கில். தென் பேரலா ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கண்டினியூ மை ஜாப். பிளஸ் ஜாப்லயும் வந்து ஒழுங்கா அந்த கம்பெனியும் வந்து ஒழுங்கா சேலரி ஒழுங்கா கொடுக்கல சம்திங் லைக் தட். அதெல்லாம் ஜென்யூனா இருந்துச்சுன்னா இதெல்லாம் சொல்லி நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இன்னொன்று ரெட் ஃபிளாக் பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்விட்சஸ். ஸோ பேசிக்கலி வந்து ஜாயின் பண்ண 6 மாசம் இன்னொரு கம்பெனி இன்னும் 1 வருஷத்துல இன்னொரு கம்பெனினா தட் இஸ் கிளியர்லி ரெட் ஃபிளாக். மோஸ்ட் லைக்லி பி ரிஜெக்டட், ரைட்? ஸோ நீங்க வந்து யூ ஹேவ் டு பி வெரி லைக் அட்லீஸ்ட் ஒரு 1.5 to 2 years நீங்க வந்து சர்வ் பண்ணணும். மினிமம் 2 years நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜோல 2 years சர்வ் பண்ணுறப்ப தான் நான் வந்து ஜம்ப் படித்தேன். பப்மாட்டிக்ல 2.5 நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 2 years 3 months அது சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் ஜம்ப் படிக்கப்பேன். இப்போ இந்த 6 மாசம் 7 மாசம் எது கேட்பேன் நான் நீட்டா வந்து ஒரு பர்சனல் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பிளஸ் எனக்கு அந்த லொகேஷன் கன்ஸ்டன்டா இருந்துச்சு. பிளஸ் நானும் வந்து சில விஷயம் வந்து எனக்கும் செய்யணும்னு இருந்துச்சு. ஈவன் ஐ கேன் ஆக்சுவலி ஃபோர்காஸ்ட் மை வாட் எவர் டூல் ஐம் பில்டிங் ஆகும், அந்த டூல் நான் பில்ட் பண்றது இதெல்லாம் கூட நான் காட்டிக்கலாம். பட் இதெல்லாம் காட்டி நான் ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு எஸ்டி2 அப்ளை பண்ணிடுவேன், ரைட்? ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு ஜஸ்டிஃபை ப்ராப்பர்லி. ஓகே, ஃபைனலா இருக்கிற ரெட் ஃபிளாக் இதுதான் இருக்கிற கஷ்டமான ரெட் ஃபிளாக், ஸ்டாக்னேஷன். பேசிக்கலி யூ ஹவ் ஸ்டேட் இன் அ கம்பெனி ஃபார் அ லாங் டைம். ஒரு 10 years 11 years நீங்க ஜோலே இருந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து வெளியில வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அது வந்து ரொம்ப அண்ட் இட் வில் பி வெரி ஹார்ட் டு ஜஸ்டிஃபை ஆஸ் வெல். என்னடா அவன் ஒரே கம்பெனில இவ்வளவு வருஷமா இருந்திருக்கிறான், இவன் வந்து அதுவும் அந்த கம்பெனி அது இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த ஒரே கம்பெனி அவ்வளவு வருஷமா இருந்து உங்க டெக்ஸ்டாக் பார்த்தா ரெலவெண்டாவே இருக்காது. இன்னும் ஜாவா 8 ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. லைக் இன்னும் மேபி இன்னொரு 5-10 years ஏபிஐல ஒண்ணுமே இல்லை. ஏபிஐ தாண்டி ஏதாவது கிராஃபிகல் போயிடுவாங்களோ, இல்லை கிராஃபிகல் தர இன்னொரு பெட்டரான ஒரு அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் போயிடுவாங்களோ என்னமோ. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க ஒரே பழைய டெக்ஸ்டாக்ல அரைச்சு பல வருஷமா இருந்தீங்க அப்படின்னா திஸ் வாட் விச் ஆர் ஹார்ட் டு ஜஸ்டிஃபை. ஸோ ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் எய்தர் யூ ஸ்விட்ச் யூ ஸ்விட்ச் 2 or 3 years once அண்ட் தென் ஏதோ ஒரு கம்பெனி செட்டில் ஆகிற ஒரு கம்பெனி போகணும். நான் சொன்னேன் இல்லையா அந்த 4th quadrant, அந்த 4th quadrant இருக்க வேர் தெர் இஸ் அ கிரேட் பே, தெர் இஸ் அ கிரேட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அந்த மாதிரி ஒரு கம்பெனில போய் அங்க நீங்க கார்பரேட் லெவலில் மேலே போனாலும் சரி, இல்லை ஓரளவுக்கு சேஃபான பொசிஷன் நீங்க ஸ்டாக்னன்ட் ஆனாலும் சரி, தட் இஸ் ஃபைன். ஆனா ஒரு quadrant 1, 2, 3 கம்பெனிஸ்ல நீங்க வந்து ரொம்ப வருஷமா இருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் ரியலி ரெட் ஃபிளாக். ஓகே ஓகே அண்ட் திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு டெல். லைக் டிஸ்ட்ரிபியூஷன் கிரேட்டர் தேன் கிரியேஷன். பேசிக்கலி லைக் ப்ரெசன்ஸ் யாருனாலும் சூப்பரா கிரியேட் பண்ணிடலாம். ஆனா அது எந்த இடத்துல போய் காட்டணுமோ அந்த இடத்துல காட்டினா கால் வரும். ஸோ அதுதான் வந்து லிங்க்டின்ல இருக்க நிறைய வித்த நாக்ரீடா ஒண்ணுமே இல்லை வேஸ்ட்ன்றாங்க நான் பார்த்த வரையும். நாக்ரீடவே சில விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து கரெக்டா நீங்க தட்டி தூக்குனீங்கன்னா வி கெட் மெனி கால்ஸ் இன் லிங்க்டின் அப்படின்ற மாதிரி அந்த செஷன் போயிட்டு இருந்துச்சு. அதை நான் ஃபுல்லா படிச்சுட்டு மேபி இன்னொரு லைவ் செஷன் அப்டேட் பண்றேன். பேசிக்கலி ஹூ டு யூ கிவ் யுவர் ரெஸ்யூமே, ஹவு டு யூ கிவ் யுவர் ரெஸ்யூமே, அந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே and then what else? Yeah, decision makers. So basically only these two people would decide whether you are fit for the company or not. Basically பெரிய கம்பெனில கண்டிப்பா 2 டிசிஷன் ஃபேக்டர் இருக்கும். ஒன்னு டெக்னிக்கல் ஹைரிங் மேனேஜர், எந்த மேனேஜருக்கு நீங்க ஒர்க் பண்ண போறீங்களோ அவங்களை வந்து செலக்ட் பண்ணணும், ரைட்? அண்ட் ரெண்டாவது வந்து அந்த கல்ச்சர் ஃபிட்னு சொல்லுவாங்க. இப்போ பப்மாட்டிக்ல கல்ச்சர் ஃபிட் வந்து அந்த ஹெச்ஆர் கால்லே பண்ணிடுவாங்க. பட் தென் சில கம்பெனில பிஹேவியர் ரவுண்ட் தனியா இருக்கும். அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட்ல பிஹேவியர் ரவுண்டே தனியா இருக்கும். ஸோ அதெல்லாம் அங்கெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அண்ட் அதுக்கு ரெலவெண்டா நீங்க போறதுக்கான இதுதான் இந்த டீம் ஸ்கில்ஸ். நீங்க டீம் ஸ்கில்ஸ் ஒழுங்கா போட்டுறீங்க அப்படின்னா தட் இஸ் அ பிக் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் கல்ச்சர் ஃபிட், ரைட்? அண்ட் நீங்க ரெலவெண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் கரெக்டா சொன்னது நீங்க போட்டுருக்கீங்க, தட் இஸ் ஆடட் அட்வான்டேஜ் ஆஃப் டெக் மேனேஜர் டீம், சம்திங் லைக் தட். Yeah, like there are so many things like cold emailing. இதெல்லாம் வந்து அந்த லிங்க்டின் குள்ள தான் வருது. I'll read separately. அது ஒரு 2-3 செஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வேரியஸ் போஸ்ட் அண்ட் லெக்சர்ஸ்லாம் படிச்சுட்டு நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் சொல்றேன். பட் these are things you should follow, right? And இப்போ நீங்க ஓப்பன் சோர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஆர் யூ கேன் ஃபைண்ட் there is another hack as well. So basically ஏஞ்சல் லிஸ்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 years முன்னாடி நிறைய கம்பெனிக்கு நிறைய ஃபண்டிங் வந்துச்சு. ஸோ அது வந்து அந்த ஏஞ்சல் லிஸ்டட் கம்பெனி சொல்லி நிறைய ஒரு கம்பெனி லிஸ்ட் இருக்கும். அந்த கம்பெனில கூட நீங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த கம்பெனிக்குல வந்து ஃபண்டிங் நல்லா இருக்கோ அந்த மாதிரி நல்லா ஃபண்டிங் உள்ள கம்பெனிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நீச்சான ஒரு டெக் ஸ்டாக் இருக்கும். அதுக்கு அதோட ஃபவுண்டர்ஸோட லிங்க்டின் ஐடியில எடுத்து அவங்களோட போய் நீங்க வந்து பேசலாம், ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து ஃபாலோயிங்கே கம்மி இருக்காங்க. ஒரு புது கம்பெனி இருப்பாங்க, ஆனால் ஃபண்டிங் ஒரு $2 million $3 million வச்சிருப்பாங்க. ஸோ தே won't even hesitate to pay 15-20 lakhs right away. If you are very good with fundamentals, they will hire you right away, right? ஸோ அவங்க அந்த மாதிரி கம்பெனிக்கு வந்து எம்ப்ளாயிஸ் ரொம்ப கம்மி தான் வருவாங்க. They are ready to pay high,
but still just because they don't have online presence, கம்பெனி எம்ப்ளாயிஸை ஜாயின் பண்ண யோசிப்பாங்க. ஆனா நம்மள மாதிரி ஒரு 2 under 3-4 years எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏஞ்சல் லிஸ்டட் கம்பெனிஸ் கூட நம்ம எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து தனியாக ஒரு இடத்துல சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்லி how do you give your resume, when do you give resume, இது வந்து தனியாக ஒரு செஷனை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஓரமாக வச்சுக்கிட்டேன். பட் யா, ஸோ தீஸ் ஆர் திங்ஸ். ஸோ ஐவ் ஷேர்ட் வாட் ஆர் த டிப்ஸ் தட் குட் ஒர்க், ரைட்? அல்டிமேட்லி என்னை பொறுத்தவரையும் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு. ரெஸ்யூம்ல இவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்டர்வியூ ஸ்கில் இல்லைனா வேஸ்ட்டு. அண்ட் செகண்ட் டே சிம்பிளாக நீங்கள் ரெஃபரில் வாங்கிட்டு போயிடலாம். லைக் தெர் ஆர் பீப்புள் லைக் பீப்புள் வில் டெஃபினெட்லி ரெஃபர். அதுக்கு தான் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, லிங்க்டின் தாண்டி டாப் மேட் அதுன்னு இருக்கு. சிம்பிளி கேட்ட ரெஃபரல், பட் ஸ்டில் அந்த ரெஃபரலில் கூட நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தட் வுட் பி வெரி குட் திங். ஓகே, so let's take one poll. So basically நான் சொன்ன மாதிரி this resume tips is only for like very generic one, but then you can make it personalized if you are smart enough to understand the point which I'm trying to say, right? So அதுபடி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த poll எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். let's see. I request everyone to answer the poll. Don't worry, the poll is anonymous. You can poll whatever you want. The votes are better than expected. So okay, as expected, like around 20% have voted 10 out of 10. Around almost half of the people have voted 9, and 30% have voted 8, and only one guy has voted 7. Okay, so fine.